பிரபஞ்ச ரகசியத்தை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஒரு கதை வாயிலாக. ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசர் ஒரு அறிவிப்பு செய்கிறார் மக்களுக்கு. என்னை நீங்க சந்திக்கலாம், உங்கள் விருப்பத்தை சொல்லலாம், உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் என்னை சந்திப்பதற்கு முன்பாக 3 கதவுகளை தாண்டி வரணும். அப்படி தாண்டி வந்தா மட்டும்தான் நீங்க என்ன சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், உற்சாகம் எல்லாம் வராங்க. ஆனா எல்லாராலையும் அந்த 3 கதவுகளை தாண்ட முடியல. ஏன்னா 3 கதவுகளிலும் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு இவங்களால யாராலையும் சரியான பதில் சொல்ல முடியல. அதனால பலராலையும் 3 கதவுகளை தாண்ட முடியல. ஒருத்தர் ஒரு கதவு தாண்டாரு, 2வது கதவு பூட்டிடுது, 2வது கதவு தாண்டவங்களுக்கு 3வது கதவு பூட்டிடுது. இப்படி யாராலும் 3 கதவுகளை தாண்ட முடியல. அப்போ ஒரு இளைஞன் அங்கு வரான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, நம்மளால 3 கதவுகளையும் தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கதவுல போய் நிற்கிறான். அங்க அந்த காவலாளி ஒரு கேள்வி கேட்கிறார். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு. அவன் சொல்றான், எனக்கு 10 ஏக்கர் நிலம் வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு. நான் பள்ளிக்கூடம் தொடங்க போகிறேன், மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க போகிறேன், எனக்கு 10 ஏக்கர் நிலம் அப்படின்னு. ஏன் நீ வேற ஏதாவது கேட்கலாமே, நிலம் கேட்கிறியே அப்படின்னு. இல்லை எனக்கு நிலம் தான் வேண்டும் அப்படின்னு சொல்றான். 10 ஏக்கர் நிலம் தான் வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே அந்த கதவு திறந்துருது. அப்போ அங்கே இருக்கிற காவலாளி சொல்றாரு, இங்கே நிறைய பேர் வந்தாங்க, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்றப்ப பலருக்கும் தெளிவு கிடையாது. மன்னராக எது கொடுத்தாலும் ஓகே, பொண்ணு கொடுத்தாலும் சரி, வைரம் கொடுத்தாலும் சரி, குதிரை கொடுத்தாலும் சரின்ற அளவுல தான் இருந்தாங்க, தெளிவோடு இல்லை. அதனால நாங்கள் கதவை பூட்டிட்டோம், நீ தெளிவோடு இருப்பதால் உனக்கு கதவை திறந்துடுறோம் அப்படின்னு. 2வது கதைக்கு போகிறான். 2வது கதவுல கேள்வி கேட்கப்படுது. நீ நிலம் கேட்கிற, மன்னர் கொடுப்பாரா? இதுவரைக்கும் மன்னர் நிலம் கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது, அதுவும் தன் பாத்திக்கு உட்பட்ட நிலத்தை கொடுப்பது கிடையாது, நீ நிலத்தை கேட்கிறியே அப்படின்னு. அவன் இல்ல எனக்கு நிலம் தான் வேணும், கட்டாயம் மன்னர் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு. இல்ல அவர் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைன்னு. இல்ல எனக்கு நிச்சயம் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்றான். கதவு திறக்கப்படுகிறது. அப்ப அங்க இருக்கிற காவலாளி சொல்றான், அங்க வந்த பலருக்குமே நம்பிக்கை இருக்காது, தெளிவு இருக்கும் நமக்கு என்ன வேணும்னு. ஆனா கொடுப்பாரா மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இருப்பாங்க. ஆனா நீ தான் முழு நம்பிக்கையோடு வந்தாய், அதனால் உனக்கு இந்த கதவை திறந்துட்டோம் அப்படின்னு. 3வது கதவுக்கு போறான். 3வது கதவுல கேட்கறாங்க, ஒருவேளை மன்னர் நிலம் கொடுத்துட்டாருன்னா நீ தயாரா இருக்கிறியா அப்படின்னு. நான் முழு தயாராக இருக்கிறேன், இப்போதே கிடைச்ச அந்த மன உணர்வுகளோடு இருக்கிறேன். அவர் கொடுத்துட்டாருன்னா நாளைக்கே நான் பள்ளிக்கூடத்தை தொடங்கிடுவேன், ஏன் இன்றே நான் அதற்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. 3வது கதவும் திறந்ததாக அந்த கதை முடிகிறது. இப்ப பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லக்கூடிய கதை இது. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுல ஒரு தெளிவு இருக்கணும், அது கிடைக்கும் என்கிற முழு நம்பிக்கை இருக்கணும், அதை பெறுவதற்கான முழு உணர்வோடும் தயாரிப்பு நிலையோடும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் என்பதுதான் பிரபஞ்ச ரகசியம். இதை ரொம்ப எளிமையான கதை மூலம் நான் சொல்லியிருக்கிறேன். பலருமே இப்பவே தெளிவா எழுதுங்க, அதை நம்புங்க, அதை பெற்றுவிட்ட மகிழ்ச்சி உணர்வு நிலையில் இருங்கள். நினைத்தது கைகூடும். நல்லதை பேசுவோம், நல்லதே நடக்கும்.